தமிழ் சினிமாவில் இப்போ பார்ட் 2 சீசன் திரும்பவும் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து இப்போ அடுத்தடுத்து பார்ட் 2க்கான படங்களை வந்து உருவாக்க எல்லா தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் ரெடியாக இருக்காங்க. அந்த ஒரு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ அடுத்ததாக ஜெயிலர் 2வும் ரெடியாக போகுது சூப்பர் ஸ்டாருடைய பிறந்தநாள் அன்னைக்கு. அதுக்கான டைட்டில் வீடியோ அறிவிக்கப்படுறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே லோகேஷ் கனகராஜுமே சொல்லியிருந்தார் அடுத்ததாக கைதி 2 பண்ண போகிறோம் அப்படின்றது அவருமே மென்ஷன் பண்ணியிருந்தார். அதை தொடர்ந்து இன்னும் நிறைய பார்ட் 2 படங்கள் ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த ஒரு சூழலில் இப்போ வந்து 96 உருவாக போகுது அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. இது அந்த படத்தை கொண்டாடின எல்லா ரசிகர்களுக்கும் ஒரு சந்தோஷமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா 2018ஆம் ஆண்டு 96 இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒளிப்பதிவாளர் அந்த பிரேம்குமார் இயக்குனராக இந்த படம் மூலமாக அறிமுகமாகிறாரு. விஜய் சேதுபதி, த்ரிஷா 2 பேருமே முதல் தடவை சேர்ந்து அந்த படத்தில் நடிக்கிறாங்க. அப்போவே இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா விஜய் சேதுபதி அப்போ வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு முன்னணி ஹீரோ, இங்கே த்ரிஷா கொடியேற்றி பறந்துட்டு இருக்காங்க ஒரு முன்னணி கதாநாயகியா. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்கிறாங்க. அதுவும் லவ் சப்ஜெக்ட் அப்படின்னும் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருந்தது. பட் அதுக்கு முன்னாடி படத்தினுடைய நம்ம என்ன சப்ஜெக்ட் அப்படின்ற கதையை நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது. பட் படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு அந்த பள்ளி காதல், ஸ்கூல் நம்ம வளர்ந்து வந்த அந்த ஒரு விதம், அதுக்கு பிறகு அந்த காதல் எவ்வளோ புனிதமானது அப்படின்ற ஒரு அழகான விஷயத்தை எந்த விதமான செயற்கை நாடகத்தனம் எதுவுமே இல்லாமல் கொச்சையாக எதுவுமே சேர்க்காமல் ரொம்பவும் அழகாக அந்த காதலை வர்ணிச்சிருப்பார் இயக்குனர் பிரேம்குமார். குறிப்பாக அந்த படத்தில் கோவிந்த் வசனாவுடைய பின்னணி இசை மிகப்பெரிய பலமாக அமைஞ்சது. பாடல்களுமே இந்த லைஃப் ஆஃப் ராம் ஆகட்டும், காதலே காதலே, அந்தாதி, இரவிங்கு தீயாய் அப்படின்னு எல்லா பாடல்களும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அந்த திரைப்படம் கொண்டாடப்பட்டது. அந்த வருஷம் வந்ததில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அப்படின்னா அந்த 96 படத்தை நான் சொல்லலாம். கண்டிப்பாக அந்த படத்தை அப்படி எல்லாருமே வயசு வித்தியாசம் பார்க்காம கொண்டாடினாங்க. தமிழை மட்டும் கிடையாது, அந்த படம் மற்ற மொழிகள்லையுமே ரீமேக் ஆச்சு. ஜானு அப்படின்னு தெலுங்கில் கூட ரிலீஸ் ஆச்சு. மற்ற மொழிகளையுமே இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. பட் தமிழில் இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச அளவுக்கு மற்ற ஊர்களில் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையலை. அப்படி மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்ட ஒரு திரைப்படம் தான் அந்த 96 திரைப்படம். 96 ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுமே 96 எப்போ அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குமே இருந்தது. திரும்பவும் இது சேருவாங்களா, படம் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. பட் அது காலம் பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி அப்படியே விட்டாங்க. ரீசெண்டாக கூட பிரேம்குமார், அதாவது அந்த படத்தின் இயக்குனர் பிரேம்குமார் வந்து மெய்யழகன் அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஒரு பக்கம் கார்த்தி, இன்னொரு பக்கம் பரமசாவி அப்படின்னு. அதாவது தான் பிறந்து வளர்ந்த ஊரை விட்டுட்டு வெளியூரில் போய் வேலை பார்த்துட்டு தற்செயலாக தன்னோட ஊருக்கு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த மனித உறவுகள், மனிதர்கள்லாம் எப்படி இருக்காங்க, அந்த ஒரு இயல்பான ஒரு விஷயம், இதெல்லாம் எவ்வளோ நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற இந்த மனித உணர்வுகளை ரொம்பவே அழகாக அந்த மெய்யழகன் படம் மூலமாக காட்சிப்படுத்தியிருப்பார். மெய்யழகன் படம் தேர்தல் ரிலீஸ் ஆனபோது கொஞ்சம் கலவையான விமர்சனங்கள் இருந்தாலும் OTTக்கு வந்த பிறகு பல அளவுக்கு கொண்டாடப்பட்டுச்சா, என்ன ஒரு அழகான படம், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காருப்பா, நல்லா எடுத்திருக்காரு அந்த இயக்குனர் அப்படின்னு இந்த மெய்யழகன் படத்தை கொண்டாடினாங்க. மெய்யழகன் படம் இப்போ OTTக்கு வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ தான் மெய்யழகன் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததாக பிரேம்குமார் என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருந்தது. இப்போ அதற்கான பதில்கள் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. 96 இப்போ உருவாக போதாம். அதுக்கான தகவல்கள்லாம் இப்போ வெளியேற ஆரம்பிச்சிருச்சு. டான் பிக்சர்ஸ் தான் அந்த படத்தை தயாரிக்க போகிறாங்களாம். திரும்பவும் விஜய் சேதுபதி, த்ரிஷா தான் அதே இதில் சேர்ந்து நடிக்க போகிறாங்க. பிரேம்குமார் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு. கோவிந்த் வசந்தா தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்னு நம்ம தகுந்த தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இந்த செய்தியை கேள்விப்பட்ட ரசிகர்கள் எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. எனக்கு கிட்டத்தட்ட 2018 ரிலீஸ் ஆச்சு. இப்போ கட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 7 வருஷத்துக்கிட்ட ஆக போகுது. இப்போ இனிமேல் இந்த படம் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான ஸ்டோரி இருக்க போகுது அப்படின்ட்டு வியூவர்ஸ் எல்லாருமே தனித்தனியாக தங்களுடைய கற்பனைகளை ஊற்றி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஏர்போர்ட் வந்து ராம் வந்து ஜானுவை வழியனுப்பிட்டு போயிடுவார். ஜானு கிளம்பிடுவாங்க. திரும்பவும் ஜானு சென்னை பக்கம் வருவாங்களா, இல்லை அவங்க ஃப்ளைட்டு ஏறாமலே விட்டுட்டாங்களா, இல்லை இந்த மாதிரி என்னவா இருக்கும் அப்படின்ட்டு ஆடியன்ஸ் எல்லாருமே தங்களுடைய வியூவில் 96 கதை என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு இப்போவே கெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இல்லாட்டி திரும்பவும் ஒரு இதுக்கு 96க்கு முன்னாடி நடக்கக்கூடிய கதை அது ஒரு பீக்குவலாக இருக்குமா அப்படின்ற மாதிரி கூட எல்லாருமே கெஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. 96 வர்றது மட்டும் உறுதியாயிருச்சு. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.